ஆனால் சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். எகெயின் இங்கேயே வந்து ஜிக்காவோட ஃபண்டிங் இருக்கு. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி எப்படி எய்ம்ஸ் மதுரைக்கு வந்து ஜிக்காவோட காம்பனன்ட் இருக்கோ, அதே போல சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கும் ஜிக்காவோட காம்பனன்ட் இருக்கு. இப்போ செல்போன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும், மாநில அரசு இதில் ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும். இரண்டு பேரும் அந்த காம்பனண்ட்டை கொடுக்கும் பொழுது தான் மெட்ரோனுடைய வேலை நடக்கும். சார், ஐ ஜஸ்ட் டேக் யூ பர்மிஷன் சார். அண்ணா இங்கே தான் பார்க்குறேன் சார், அவங்கள பார்க்குறேன் சார், ஒரே நிமிஷம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை மெட்ரோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசுடைய ஈக்விட்டி வந்து 11.2%. இதில் 11.2% மத்திய அரசுடைய ஈக்விட்டி. தமிழ்நாடு அரசனுடைய ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 11.2%. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 22.4% ஈக்விட்டி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் போடுறாங்க. ரிமைனிங் வந்து ஜிக்கா அமைப்பு போடுது, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் போடுறாங்க, என்டிபி போடுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ரிமைனிங் போடுறாங்க. அந்த காரிடார் 4, காரிடார் 3, காரிடார் 3A ஒரு அமைப்பு போடுறாங்க. இதில் நாம பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய பங்கு, சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசனுடைய பங்கு வந்து 7,424 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கணும். ஏன்னா இதுல வந்து ஈக்விட்டியா 11.2%, டெப்டா வந்து 4.2%. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 15.4% மத்திய அரசு காம்பனன்ட். மாநில அரசை பொறுத்தவரை மாநில அரசும் 11.2% ஈக்விட்டி, 4.2% டெப்டா கொடுக்கணும். மாநில அரசும் 7,424 கோடி ரூபாய். நம் இருவரும் இணைந்து ஈக்விட்டியும் கடன் வாங்கினது சேர்த்து 15.4. இதுல வந்துங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு எங்கேயும் யாரையும் தடுக்கல. சிஸ்டம்காக நான் சொல்றேன். ஏன்னா முதலமைச்சர் சொல்றதை பார்த்தா மெட்ரோ ஃபுல்லா மத்திய அரசு கட்டி கொடுக்கணும், அதனால மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். 15.4% மத்திய அரசுடைய பங்கு, 15.4 மாநில அரசுடைய பங்கு, மிச்சதெல்லாம் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினுடைய பங்கு. இதுல மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு அந்த பணம் இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு வருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் வரும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒரு காம்பனன்ட் கொடுப்பாங்க, அந்த காம்பனன்ட் வந்தோடனே வரும். ஒரே நேரத்தில் 100% பணம் எங்கேயும் வராது. பிகாஸ் இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். காரிடார் ஏ, காரிடார் பி, காரிடார் சின்னு இவங்களே இந்த ப்ராஜெக்டை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அரசியல் தலைவர்கள், பத்திரிகை நண்பர்களை குழப்ப முயல்வது என்னன்னா, இது ஒரே நேரத்தில் ஒன் டைமா அது வந்துடும், ஒன் டைமா வராது. பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட். இது தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும். அதனாலதான் தமிழக அரசுடைய அதிகாரிகள் யாரும் பேச மாட்டாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 30.8% தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 69.2% ஏடிபி, மணிலால் இருக்கக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஜப்பானுடைய ஜிக்கா அவங்கெல்லாம் சேர்ந்து போடுறாங்க. அந்தந்த டைமுக்கு அந்த ஈக்விட்டி காம்பனன்ட் வந்துடும். இதை வந்து மத்திய அரசு பல இடத்துல தெளிவுபடுத்தியும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கறதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.